இவ்வளவு தாய் ஃபுட்டையும் இந்த மாதிரி தண்ணிக்கு நடுவுல உட்காந்து சாப்பிடுறதா இந்த மங்கி கனாபி ரெசார்ட் போயிருந்தோம். ஆமாங்க, இந்த மாதிரி தண்ணிக்கு நடுவுல உள்ள கேபினெட்ல உட்காந்து சாப்பிடுறப்போ எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே ஃபீலா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நம்மளோட விக்மேன் வாழ்க்கை வரலாறு டே 48ல இந்த மங்கி கனாபி ரெசார்ட்ல உள்ள இந்த ஆஹான் தாய் ஃபுட்ல தான் இன்னைக்கு நம்ம டின்னரை முடிக்க போறோம். அதுக்கு தான் எந்த கேபினெட்ல உட்காரலாம் சொல்லி சூஸ் பண்ணிட்டு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி போய் உட்காந்தோம். என்னதான் இந்த இடம் டிஃபரெண்டா நல்லாவும் இருந்தாலும் நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், முன்னாடி எல்லாம் ஒரு ஃபுட் நல்லா இருந்தா அதை தேடி போவோம். இப்போ இடம் நல்லா இருக்குன்னு போற அளவுக்கு ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் ஸ்டோரி வச்சுட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் என் ஒய்ஃபோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் இங்க வந்திருக்கோம். சோ எந்த கணக்கு வழக்கமே பார்க்காம ஆர்டர் பண்ணிட்டோம். அப்படி ஆர்டர் பண்ணதுல நான் உன்னை எதிர்பார்க்காத அளவுக்கு பிரைஸ் அதிகமா இருந்தது. இப்போ நீங்க பாக்குற இவ்வளவு டிஷ்ல அது எதுன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா மலேசியால இருக்கவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். சோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சீ ஃபுட் தொமியாம்ல இருந்து பிரான் எடுத்து நாக் அவுட் பண்ணிட்டு அப்புறம் மத்த டிஷ் எல்லாம் அப்படியே கை வைக்க ஆரம்பிச்சோம். ஆனா என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின டிஷ்னா இந்த சிக்கன் ஸ்டஃப்டு வித் ஆல்மண்ட் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா குவான்டிட்டியும் கம்மியா இருந்தது, டேஸ்டும் கம்மியா இருந்தது, ஆனா பிரைஸ் மட்டும் என்ன ஒரு பிளஸ்னா மசாலா அது இதுன்னு ஆட் பண்ணாம வெறும் சிக்கன் பிளஸ் ஆல்மண்ட், சோ கொஞ்சம் ஹெல்தி, அது மட்டும் தான் ஒரே பிளஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கதை பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் நான் இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் போடும்போது பில் எவ்வளவு காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இந்த தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்லி பில்ல வீடியோ எடுத்துட்டேன். ஜஸ்ட் 261 ringgit 90 cents. சோ இதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து சாப்பிடணுமாங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் நேத்து வீடியோல சொன்ன மாதிரி இங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. என்னதான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் நமக்கு பிடிச்சது கேம் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் இந்த VR கேம் விளையாடலாம் ட்ரை பண்ணேன். பட் இங்க ஆள் வெறித்தனமா ஃபுல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்னூக்கர் மட்டும் தான் ஃப்ரீயா இருந்தது. சோ ஒரு கேம் போட்டோம் அதுலயே. சோ இத முடிச்சு குட்டியா ஒரு வாக் போறப்பதான் அங்க ஜிம் இருக்கதா நோட் பண்ணோம். சரி ரொம்ப நாள் ஆச்சே தொட்டு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸ்பைடர் மேனோட பயங்கரமான ஃபேன். அவர் ஏறப்போ நல்லா இருக்கு, பட் நான் ஏறப்போ இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே.